இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறா? மோஸ்ட்லி ஆஃபீஸில் இருந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, எஸ் மது. சார் குட் மார்னிங் சார். மீட்டிங்க்கு டைம் ஆகுது, அதுதான் ஒரு ரிமைண்டர் கால் பண்ணேன். குட், அங்கே தான் கிளம்பின்னு இருக்கேன். ஐ வில் பி தேர் இன் 15 minutes. எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப் டு டேட்டில் இருக்கணும், ஏதோ மிஸ் ஆகக்கூடாது மது. ஷியோர் சார், எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. ஓகே மது, see you in the office. ஓகே சார். அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? அட கடவுளே, இப்போ என்னன்னு தெரியலையே. என்னப்பா, என்ன கிரிஷ், வா உக்காரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவ. தம்பி ரெடி ஆகிட்டே இருக்கான், இதோ இப்போ வந்துடுவான். அவன் வர்றதெல்லாம் இருக்கட்டும், இது என்னம்மா, என்ன பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம்? ஏன்பா, மொறுன்னு மசால் தோசை, பொங்கல், பூரி. பூரி பாரு எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. உங்களை என்னம்மா இவ்வளோ ஆயிலி ஃபுட், அதுவும் காலையில்? இதெல்லாம் சாப்பிட்டு போய் நான் அங்கே வேலை செய்யணுமா இல்லை தூங்கணுமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்த் கான்ஷியஸே இல்லைம்மா. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு. இந்த மசாலா தோசை இதில் என்ன போட்டீங்க, பட்டரா நெய்யா? அது வந்துப்பா, உனக்கு நெய்ன்னா இஷ்டம் இல்லையா, அதனால தான்ப்பா நெய் போட்டு நல்லா மொறுன்னு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐயோ முறைக்கிறானே. அப்புறம் இந்த பொங்கல், அதுவும் நெய் தான்ப்பா. மசாலா தோசை நெய், பொங்கல் நெய், இது என்ன பூரி, இது எண்ணெயிலே டீப் ஃப்ரை செஞ்சுது. அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன தனியா நூடுல்ஸ் இருக்கு, அதுவும் காலங்காத்தால? அதுவா, அது நம்ம சின்ன குட்டிக்கு தான்ப்பா. அவன் நூடுல்ஸ் கேட்டானா, அதுவும் இல்லாமல் ஸ்ரீ பாப்பாவும் வருவா, அவளுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, அப்பனா இதெல்லாம் நீங்க உங்க சின்ன குட்டிக்காகவும் உங்க ஸ்ரீ பாப்பாக்காகவும் தான் செஞ்சுதா, எனக்காக செய்யல? ஐயோ கிரிஷ், என்னப்பா இப்படி பேசுற? நீ என் மூத்த பையன், உனக்கு இல்லாத உரிமையா? உனக்கு பிடிக்கும்னு தானப்பா பார்த்து செஞ்சிருக்கேன். இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு போன அப்புறம் இதே சாப்பாட்டை நீங்களும் சாப்பிட போறீங்க, அப்படிதானே? அச்சோ இல்லப்பா, எனக்கு நான் கஞ்சி செஞ்சிருக்கேன். என்ன கஞ்சி? அது வந்து என்ன கஞ்சி, அதான்ப்பா இந்த இந்த என்னது சல்லுன்னு இருக்குமே, சப்புன்னு டேஸ்டே இல்லாமல் இருக்குமே, அந்த கஞ்சி தான்ப்பா. பாரு, உங்களுக்கெல்லாம் நான் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு போட்டுட்டு நான் டேஸ்ட் இல்லாத கஞ்சியை குடிக்க போகிறேன். போதுமா, எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க? நாங்க போன அப்புறம் நீங்களும் இதே சாப்பாட்டை தான் சாப்பிட போறீங்க. இப்போவே இந்த சாப்பாட்டெல்லாம் நம்ம வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துட்டு ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சி குடிங்க. அப்போ உனக்கு? எனக்கு இதெல்லாம் பார்த்ததுலேயே வயிறு ரொம்பிடுச்சு, எனக்கு வேண்டாம், நான் போறேன். நாளையிலேருந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யாம ஆவியில வேக வச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்யுங்கம்மா. சரிப்பா, லக்ஷ்மிக்கு சொல்லிடுறேன். ஏன், எனக்கு லக்ஷ்மி அக்கா இல்லையா வீட்டில்? இல்லப்பா, இருக்கிறா. நான் தான் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சே, அதான் சமைக்கலான்னு சமைச்சேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கலான்னு தானே உங்க ஐடியா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அடடா, இல்லப்பா, இல்ல கிரிஷ், நான் காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்லடா கண்ணா, வெறும் கிரீன் டீ தான். அம்மா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்க சின்ன குட்டிக்கும் இடியாப்பமோ புட்டோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்புறமா அந்த ஸ்ரீ, அவளுக்கும் அவ்வளவுதான். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். கொஞ்சமா சாப்பிடுப்பா. அதான் சொன்னேன் இல்லம்மா, எனக்கு பார்த்தது வயிறு ரொம்பிடுச்சு. நான் ஆஃபீஸ்க்கு போய் கிரீன் டீ குடிச்சுக்கிறேன். சரி. ஆமா, அவன் எங்க காணோம்? மணி 8 ஆச்சு, இன்னும் கீழேயே வரல. ரெடியா இருக்கேன்ப்பா, இப்போ வந்துடுறான். என்னமோ பண்ணுங்க போங்க, ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க உங்க சின்ன பையனுக்கு. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. இவன் கிட்ட நான் பேசுறதுக்குள்ளயோ என் மூச்சே நின்று போயிடும் போல தெரியுது. இவன் மாமியாரா இல்ல அந்த அம்மா மாமியாரான்னு எனக்கு தெரியல. என்ன டார்ச்சர் கொடுக்குறான். டேய் சின்னவனே, வாடா சீக்கிரம். கடவுளே, வீட்டில் இந்த ஹிட்லர் இருக்கக்கூடாதப்பா. நானே இந்த கிறிஷ உதைப்பதோ நானே, இந்த கிறிஷ மிதிப்பதோ நானே. ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நடக்கும் போது ஒழுங்கா பார்த்து நடன்னு.
சாரி சாரி ஹிட்லர். ஐயோ சாரி சாரி. என்னது ஹிட்லரா? ஐயோ சாரி. முதல்ல என் மேல அந்த ஏஞ்சி போ அந்த பக்கம். அச்சோ சாரி சாரி, மறுபடியும் சாரி. எத்தனை தடவை சொல்றேன் உன் டான்ஸ் எல்லாம் ஆடின்னு வராதுன்னு. ஒழுங்கா நடக்க தெரியாதா உனக்கு? மேல வந்து மோதுறது கூட தெரியல. சாரி கிரேஷ். அது இருக்கட்டும், என்ன பாட்டது? அது வந்து சும்மா. எது? இல்ல இல்ல, சும்மா பாடினேன். இன்னொரு முறை இந்த மாதிரி மேல வந்து மோதன அவ்வளவுதான் உன்ன. இப்ப பாரு என்னையே திட்டுறீங்க. நான் தான் வரேன் தெரியுதுல்ல, வழி விட தெரியாதா? எதுக்கு இப்படியே நிக்கிறீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேலே திருப்பி போடுறியா? நீங்க கூட தான். என்ன நான் என்ன பண்ண? ஒரு சின்ன பொண்ணு காலங்காத்தால சந்தோஷமா வரா, அவ சந்தோஷத்தை இப்படி கெடுக்குறீங்களே. இது உனக்கும் உன் பார்ட்னருக்கும் இது காலங்காத்தாலியா? ஆமா, நாங்க சின்ன பசங்க அப்படிதான் இருக்கோம். நீங்க சின்ன பசங்களா? என்னாச்சு உன்னோட செகண்ட் செம்மோட ரிசல்ட்? ஐயோ, ரிசல்ட்டை கேட்டு இப்படி என்ன அவமானப்படுத்துறானே ஹிட்லர். என்ன என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லையே. என்ன என்னோட ரிசல்ட் வரல? இல்லையே, இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் உங்களோட ரிசல்ட் வந்துருக்கணுமே. வந்த உடனே கண்டிப்பாக சொல்கிறேன். என் ரிசல்ட்டை பார்த்து நீங்களே வாயடைச்சு போயிடுவீங்க. ஆமாம் ஆமாம், உன்னோட ரிசல்ட் பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே. நீ ப்ளே குரூப் போனதுலேருந்து உன்னோட லாஸ்ட் செம் வரைக்கும் எல்லா ரிசல்ட்டையும் நான் பார்த்துருக்கேன்ல. ஆமாம், இப்போ எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? என்ன கேலி பண்ணுறீங்களா? இந்த முறை வர ரிசல்ட்டு உங்கள் மூஞ்சில் அப்படியே கரிய பூசம், அந்த மாதிரி ரிசல்ட் வரும். பார்க்க தானே போகிறேன். பாருங்க பாருங்க, நல்லா உங்கள் 2 கண்ணையும் வெறிச்சு பாருங்க. ஏய் பாப்பா. நீங்கள் ஒன்றும் என்ன பாப்பான்னு கூப்பிட வேண்டாம். நான் ஒன்றும் உங்களுக்கு பாப்பா இல்லை. அத்தைக்கு, மாமாக்கு, எங்கள் அப்பாவுக்கு, இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் நான் பாப்பா. வாய பாரு, வாய தள்ளுடி. நீங்கள் ஃபஸ்ட்டு தள்ளுங்க. காலையிலேயே எனக்கு கோவம் வர வைக்காத. சிரிச்சு பேசுறேன்னு தப்பா இட போட்டுறாத. நீங்கள் எனக்கு காலையிலேயே கோவத்தை வர வச்சிட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு வழியை விடுங்க. உனக்கு வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன் கொழுப்பெல்லாம் அடுக்கலாம் இரு. ஆமாம் ஆமாம், அடுக்குவீங்க. அது வரைக்கும் அத்தையும் மாமாவும் பார்த்துன்னு இருக்குவாங்களா? போங்க. அத்தை பாருங்க, அத்தை உங்க பையனை. அச்சோ, ஏ ராட்சசி, மாட்டி விட்டுறாத, போய் தொலை. எல்லாரும் என்ன பார்த்து பயந்தா இவளை பார்த்து நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏமாந்துட்டாங்களா? அந்த பயம் இருக்கட்டும். அச்சோ, செமினார் டே ராக்கி. அத்தை அத்தை, ராக்கி எங்க அத்தை? ராக்கி ராக்கி கண்ணா, ஆச்சப்பா வாடா. ஸ்ரீ பாப்பா சத்தம் வேற கேக்குது. அவ்வளோ வந்துட்ட மாதிரி தெரியுது. இன்னும் எவ்வளோ நேரம்டா பாத்ரூம்ல இருக்குவ? வாடா. அச்சோ, அந்த பிசாசு வேற வந்துருச்சா? சுத்தம். அப்படியெல்லாம் சொல்லாதடா, நம்ம ஸ்ரீ பாப்பா. சீக்கிரமா வா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணன் என்ன நல்லா திட்டி விட்டுட்டான்டா. எதுக்கு நீ என்ன பண்ண? அந்த கோவம் வர மாதிரி எதனா பண்ணியா? இல்லடா, ரொம்ப நாள் ஆச்சேன்னு முருவலை, மசால் தோசை, பூரி, பொங்கல் எல்லாம் செஞ்சனா, அதை பார்த்து என்ன நல்லா திட்டி விட்டுட்டான். அதானே, உன்னை யாருமா இதெல்லாம் செஞ்சு அவன் முன்னாடி வைக்க சொன்னது? அவனுக்கு தான் ஒரு ஓட்ஸ் கஞ்சி போதும் இல்லை, அதை காய்ச்சி வச்சிருந்தா அவன் குடிச்சிட்டு போயிருந்திருக்குவான். மனசு கேட்கலடா, அவன் வெறும் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறது. அதான் கொஞ்சம் புஷ்டியாக சாப்பிட்டோன்னு கொஞ்சம் நெய் தூக்கலாக ஊற்றி எல்லாம் செஞ்சேன்டா. அதுக்கே அம்மாவை திட்டான். சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு இங்கே வந்து திட்டான்றியா? வாங்கிக்கோ நல்லா. ஏன் கண்ணா நீயும் அம்மாவை திட்டுற? சரி சரி, வெளியே வர இருமி. நான் பாத்ரூமில் உட்காந்து இருக்கேன், கிச்சனில் இருக்கிற ஐட்டம் எல்லாம் சொல்லினுக்கிற. கொஞ்சம் கூட வியவஸ்தை இல்லை. வர அங்கே இரு. அத்தை வா ஸ்ரீ பாப்பா. அச்சோ அத்தை, என்ன ஆச்சு அத்தை? ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கீங்க? அதுவா, பெரியவன் என்னை நல்லா திட்டி விட்டுட்டான்டா. உங்களையும் திட்டினாங்களா? அத்தை என்னையும் நல்லா திட்டாங்க அத்தை. அது மட்டும் இல்லாமல் என் மார்க் ஷீட்டெல்லாம் கேட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க அத்தை. போட்டோம் விடுடா, அவன் அப்படி தானே. அத்தை யாருக்காகவும் இல்லை, உங்கள் ஒருத்தருக்காகத்தான் நான் அவங்கள சும்மா விடுறேன். அச்சோ ஸ்ரீ பாப்பா, வேண்டாம் வேண்டாம், வயலன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுமா. அட போங்க அத்தை, நீங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் அவங்கள நல்லா ஏமாத்துறாங்க. சும்மா இருமா, போனவன் திரும்பி வந்துட போகிறான். அச்சோ ஆமாம், எதுக்கு வம்பு? போனவன் திரும்பி வந்தாலும் வந்துடுவான். ஏ ராக்கி எருமை மாடே,
உனக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ண? எங்க அத்தை இவன்? ஸ்ரீ பாப்பா, ராக்கி செல்லத்தை அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. குளிச்சுன்னு இருக்காந்தோ ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவான். எது 10 நிமிஷமா? டேய், நீ குளிச்சதெல்லாம் போதும், வாடா. இன்னைக்கு ஒரு நாள் குளிக்கலனாலும் பரவாயில்லடா. ஆ, நீ மட்டும் நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருக்க, நான் ரெடி ஆக வேண்டாவா? சும்மா இரு. இப்போதான் காலேஜில் என் கிளாஸில் ஒரு பொண்ணு என் பின்னாடி சுற்றுது. நீ சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணு என்னை விட்டு ஓடிடணும்னு சொல்கிறியா? நான் எங்கடா அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடணும்னு சொன்னேன்? பின்னா ஐயா நல்லா டிப் டாப்பாக ரெடியாகி வந்தால் தானே அந்த பொண்ணு என் பின்னாடி வரும். டேய் சின்னவனே, என்னடா அம்மா முன்னாடியே என்னென்னமோ பேசுற? மீ, அதெல்லாம் நீ கண்டுக்காத மீ. இப்போ நீ வெளியே வரியா இல்லை நான் உள்ள வரட்டா? அடியே பிசாசி, வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். விட்டா இவ வந்துருவா உள்ள. அந்த பயம் இருக்கட்டும். சரி, சீக்கிரமா வா. அத்தை, என்ன அத்தை சமையல்? ஸ்ரீ பாப்பா, உனக்கும் ராக்கிக்கும் பிடிக்கும்னு மசாலா தோசை, நிறைய நெய்யை ஊற்றி பொங்கல் பூரி எல்லாம் செஞ்சுருக்கேன். சாப்பிட்றியாடா? நிஜமாவா அத்தை? பொங்கல் செஞ்சுருக்கீங்களா? அதில் நெய் நிறைய போட்டிருக்கீங்களா? ஆமாம் தங்கம், நிறைய நெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். பூரியும் செஞ்சுருக்கேன்டா. அத்தை, அப்பா கூட காலையில் பூரி தான் செஞ்சார். நான் பூரியே சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சொன்னதில் எனக்கு பசி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அடியே பிசாசி, சாப்பாடுன்னு படிக்கிறத மறந்துட்டியா? உன் செமினார் கதை என்ன ஆச்சு? ஆமாம் இல்லை அத்தை, என்னை சாப்பாடெல்லாம் காமிச்சு மயக்காதீங்க. எனக்கு செமினார் தான் முக்கியம். ஏய் வாடா, சீக்கிரம் வாடா. என்ன ஸ்ரீ பாப்பா, படிக்கிற பசங்க நல்லா சாப்பிடணும். மீ, அவ இதெல்லாம் சாப்பிட்டு போய் படிக்க மாட்டா, நல்லா கிளாஸ்ல தூங்குவா. டேய், அங்கே கவுண்டர் கொடுக்காம வாடா, டைம் ஆயிடுச்சு. சரி விடு ஸ்ரீ பாப்பா, டைம் ஆயிடுச்சுல்ல, என்னென்ன சாப்பிட்டு நிதானமாகவே போங்க. நான் வேணும்னா லெக்சரருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். எதுக்கு? அவர் போய் உங்கள் பெரிய பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்களை பற்றி வத்தி வைக்கவா? உங்கள் பெரிய பையன் என்னென்ன வேலை செஞ்சு வச்சிருக்காரு தெரியுமா அத்தை? நாங்கள் லீவ் போட்டால் அந்த லெக்சரர் கரெக்டாக அவருக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. திட்டாதம்மா, உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் அப்படி பண்ணுறான். எது, இப்படி டார்ச்சர் கொடுக்கறது தான் அக்கறையா? சரி சரி, எப்படியோ லேட் ஆயிடுச்சு, வாங்க பொங்கல் சாப்பிட்டு அப்புறமா போகிறேன். அடி பாவி, உன்னை ஏமாத்துறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. சாப்பாடு வாங்கி கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற சொத்தை பிடிங்கிடலாம். டேய், நீ ஓவரா கவுண்டர் கொடுத்துன்னுக்கிற, வெளியே வா. உனக்கு இருக்கு. உன் பின்னாடி சுத்துறாளே அந்த பச்சைக்கிளி, அந்த பச்சைக்கிளியோட சிறகை இன்னைக்கு உடச்சிடுறேன். மீ மீ ப்ளீஸ், அவளை கூப்பிட்டுன்னு போய் அவளுக்கு வீட்டில் என்னென்ன செஞ்சிருக்கியோ எல்லாத்தையும் கொடுத்துரு. என் காதலுக்கு மட்டும் நீ குறுக்கா வந்துடாதம்மா தாயே. அது அந்த பயம் இருக்கட்டும். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன். குட் மார்னிங் மது மேடம். குட் மார்னிங் விஷ்ணு சார். என்ன பாஸ்க்கு வெயிட்டிங்கா? ஆமாம், இன்னைக்கு மீட்டிங் இருக்குல்ல, அதுதான். மீட்டிங் இருக்குது தெரியும், நீங்க எதுக்கு அவருக்கு வெயிட் பண்றீங்க? அவர் என்ன குட்டி பப்பாவா? வந்தா மனுஷன் மீட்டிங் ரூமுக்கு வர போறாரு. இல்லை, சும்மா தான், அவருக்காக எல்லாம் ஒன்றும் இல்லை. மழுப்பாதீங்க மேடம், உங்க கதை தான் ஆஃபீஸ் ஃபுல்லா தெரியுமே. என்ன சார், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க மேடம். நீங்களும் சாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது எங்களுக்கு என்ன தெரியாதா? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அவர் என்ன விரும்பலையே. என்ன யோசிக்கிறீங்க மேடம்? நான் சொன்னது கரெக்டு தானே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். மது, எல்லாம் ரெடியா? குட் மார்னிங் சார், எல்லாம் ரெடி. குட் மார்னிங் பாஸ். வெரி குட் மார்னிங் விஷ்ணு. கம் லெட்ஸ் கோ.